அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ். இன்னைக்கு என் கூட வந்து மிஸ்டர் ஸ்ரீராம் இருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கடந்த 10, 15 நாளா வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி நாங்க வந்து விவாதிக்க போறோம். மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய விமர்சனங்கள் நிறைய தலைவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அதுலயும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணியில இருந்து இது நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லாம கொள்ளாம வெளியே வந்ததாகவும், அதே மாதிரி வந்து திமுக தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, திமுக கூட வந்து சேர்ந்து போட்டியிட்டு அவங்க முதுகுல வந்து பயணம் பண்ணி 5 சீட்டை ஜெயிச்சு, அதுக்கப்புறம் வந்து சொல்லாம கொள்ளாம நைட்டோட நைட்டா வந்து ஒரு நன்றின்னு கூட சொல்லாம போனாங்க. அது ஒரு பெரிய துரோகம்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறோம். ஸோ ஸ்ரீராம் வணக்கம். வணக்கம் பிரதர். ஸோ இன்னைக்கு வந்து திமுக வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸ் மேல வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. துரோகின்னு சொல்றாங்க. அதான் துரோகி, பச்சை துரோகம். நைட்டோட நைட்டா வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு கர்டசியே இல்லாம வந்து ஒரு 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 ஒப்பு கூட வந்து ஒரு தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்பிட்டாங்க. இது வந்து அரசியல் அநாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியா கூட அது பேசுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்லை, ஆக்சுவலாக இதை பற்றி நானே வந்து ஏன் இவங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்றது எனக்கு உண்மையிலே புரியல. ஆக்சுவலாக இது வந்து அரசியலில் ஒரு சாதாரணமாக நிகழக்கூடிய விஷயங்கள் தான். கட்சி தாவுவதும், கட்சி மாறுவதும், அப்புறமா கூட்டணி. அதுதான் சொல்றாங்க. சந்தர்ப்பவாத கட்சியா இருக்கு. இவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டா வந்து காங்கிரஸை பாக்குறாங்க. அது வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? இல்லை, அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னா இந்த இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே இன்னைக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு கூட்டணியிலேருந்து விலகி இன்னொரு கூட்டணி. இன்னைக்கு நம்ம கேரளாவில் எடுத்துக்கோங்க. இப்போ டிஎம்கே இவ்வளோ பேசுகிறாங்களா ஆப்பர்ச்சுனிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக கேரளாவில் எடுத்துக்கோங்க. கேரளாவில் எப்படி நடந்ததுன்னா, எல்டிஎஃப், யூடிஎஃப். எல்டிஎஃப் வந்து பிரணாய் விஜயன் டீம், யூடிஎஃப் வந்து காங்கிரஸோட டீம். நீங்க சொல்றது ரைட். நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து மாநிலத்துல வந்து காங்கிரஸ் வந்து லெஃப்ட் சென்டர், சிபிஎம் வந்து லெஃப்ட், ரெண்டுமே வந்து மாநிலத்தை எதிர இருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல்ல வந்து ஒண்ணா இருப்பாங்க. இங்க பிரச்சனை அது இல்ல. இங்க பிரச்சனை என்னன்னா 1971 இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டுகள், அதாவது வந்து நம்ம திமுக வந்து ரைஸ் ஆன பீரியட்ல இருந்து காங்கிரஸ் பொதுவா வந்து திராவிட கழகங்கள் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா 2004 கூட வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அதுல இருந்து சந்திச்சுட்டு வந்த காங்கிரஸ் கூட இருந்திருக்காங்க 20 வருஷமா. அப்போ வந்து 20 வருஷமா கூட இருந்துட்டு கூட பயணம் பண்ணி அந்த எலெக்ஷனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெளியே வர்றதுன்றது ஒரு கேள்வி இல்லை. நீங்க தொடர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நைட்டா பிரேக் பண்ணிட்டு வருது, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி திமுக காங்கிரஸ் இன்னைக்கு வந்து 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து வார்த்தைகள் போராயிடுச்சு. இன்னைக்கு இளைஞரணி கூட்டத்தில் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க. காங்கிரஸ் துரோகின்னு தலைவர், அவங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதியே வந்து அவரே வந்து மேடையில் பேசுறாரு. இனி ஒருபோதும் காங்கிரஸை சேர்த்துக்க கூடாது, அவங்கள இனிமே நம்ம கூட ஒட்டவே விடக்கூடாதுன்ற மாதிரி பேசுறாரு. இந்த பக்கம் உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ரியாக்ஷனாக வந்து கிரீஷ் சோடகர் பேசுறாங்க, சசிகாந்த் செந்தில் அவர்கள் பேசுறாங்க, மாணிக் தாக்கூர் பேசுறாங்க. இந்த மாதிரி இங்க காங்கிரஸ் தலைவர் இங்கேயும் வாதங்கள் பயங்கரமா முன்வைக்கிறாங்க. யாரு துரோகி, நீங்க துரோகியா, நான் துரோகியா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? யாரு துரோகி உண்மையா? மக்கள் வந்து உண்மையில அந்த குழப்பத்துல மக்கள் இதை வந்து எல்லாமே இந்த தோற்றத்தையும் காட்சியும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. ரைட்டா? அரசியல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மக்களுக்காக தான் வந்து அரசியல். சரிங்களா? மக்களோட விருப்பம் என்ன, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இங்க வந்து பல வருடங்களா வந்து நாங்க வந்து அவங்க கூட இருந்திருக்கோம். யார் கூட? திமுக கூட நாங்க இருந்திருக்கோம். இதுல வந்து நீங்க 1971 பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து 2 பிளவாச்சு. ஒன்று வந்து காங்கிரஸ் ரிக்விசிஷனிஸ்ட், இன்னும் வந்து காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ 1971 வந்து எலெக்ஷன் வந்து நாங்கள் வந்து திமுக கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது கருணாநிதி என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு 9 லோக்சபா சீட் தரோம், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தரணும்னா நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. அன்னைக்கு வந்து கண்டிஷன் போட்டு அன்னைக்கு வந்து அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது காங்கிரஸ் எப்படிலாம் பயன்படுத்திக்க முடியும்னு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு இன்சிடென்ட். நான் உங்களுக்கு இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். 1999 காங்கிரஸ் கூட வந்து கூட்டணியில் இருந்த திமுக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாயோட ஆட்சி, பாஜகவோட வாஜ்பாய் ஆட்சி. அந்த டைமில் வந்து ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணியில் வந்து இது சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்டை ரீவோக் பண்ண உடனே நைட்டோட நைட்டாக வந்து கருணாநிதி போயிட்டு இமீடியட்டாக வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. யார்? வாஜ்பாய்க்கு. எதுக்காக? அவங்களோட மருமகன் முரசொலி மாறனுக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரிக்காக போயிட்டு உடனே போய் முட்டு கொடுத்தாரு. இது நடந்தது. இதெல்லாம் விட்டுருங்க. 2004 யூபிஏ கவர்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் வந்து கூட்டணியில் ப்ரீபோல் அலைன்ஸில் தான் வந்து ஜெயிக்கிறோம்.
ஜெயிக்கும் போது வந்து தனி மெஜாரிட்டி இல்லை. அந்த டைமில் வந்து திமுக வந்து நமக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தா தான் நாங்கள் எத்தனை ஆதரவு தெரிவிப்போம். எம்பிகளுக்கு எத்தனை மினிஸ்ட்ரி கேட்டாங்க அவங்க? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 3-4 மினிஸ்டர்ஸ்க்கு மேலே இருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாமு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்தது இல்லையா, அந்த மினிஸ்டர் அவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். ஷிப்பிங் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன், இவருக்கு டிஆர் பாலுக்கு. அது மாதிரி நிறைய கொடுத்துருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து மினிஸ்ட்ரி கொடுத்தா தான் ஆகும், நாங்கள் அப்போ தான் வந்து ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லிட்டு அப்போ கூட வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்க வாங்கினாங்க 2004. இதெல்லாம் விடுங்க, இந்த 2004 ஸ்டார்ட் ஆகி இவங்க எவ்வளோ வந்து ஊழல் பண்ணணுமோ கொள்ளையடிக்கணுமோ அடிச்சு முடிச்சிட்டாங்க. 13 என்ன பண்றீங்க நீங்க 2G ஸ்பெக்ட்ரம் உங்க ஊழல்லாம் வந்து வெளியே வந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய பூதாகரம் ஆயிடுச்சு. அண்ணா ஹசாரே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாரு. கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன். இந்த கரப்ஷன்ன்றது காங்கிரஸோட பேர் கெட்டு போனது இந்த டிஎம்கேனால தான். இந்த டிஎம்கே கொடுத்த இந்த மினிஸ்ட்ரினால தான், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னால தான் நம்ம வந்து 2014 வந்து அந்த எலெக்ஷனை தோந்தோம் காங்கிரஸ். புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து வெளியில போகணும்னு சொன்னா நீங்க 2009 2010 போயிருக்கலாம்ல. நீங்க அப்ப 2013 ஏன் போனீங்க? 2013 மார்ச்ல நீங்க போனதுக்கு அப்புறம் கூட 2013 இதுல என்னது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து கருணாநிதியோட மகள் கனிமொழி இன்னைக்கு இருக்காங்களே எம்பி, அவங்களுக்கு ராஜ்யசபா அனுப்புறதுக்கு நம்ம 5 எம்எல்ஏஸ் ஓட் போட்டு அவங்கள வந்து ராஜ்யசபா அனுப்பணும். இல்லைன்னு சொல்லுங்களேன். அப்ப இதெல்லாம் நீங்க என்ன சொல்வீங்க? துரோகத்தை பத்தி பேசுறவங்களுக்கு அந்த அருகதை வேணும், தகுதி வேணும். துரோகத்தை நீங்க பேசவே கூடாது. எவ்வளோ விஷயங்கள் வந்து காங்கிரஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், டிஎம்கேவை நீங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான பார்ட்டினா உங்களுக்கு ஏன் 26 கட்சிகள் கூட்டணிக்கு தேவைன்ற? நீங்க தனியா கண்டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் 26 கட்சிகள் தேவை? நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஏன் 26 கட்சி உங்களுக்கு தேவை? இல்லைங்க, கூட்டணி மதசார்பற்ற கூட்டணின்றனாலதான் அவங்க வந்து சரிங்க, நீங்க ஏங்க அவ்வளோ? நான் என்ன சொல்றேன், தேமுதிக வந்து காங்கிரஸ் கேட்ட சீட்டு 28 சீட்டு கொடுத்துட்டாங்களே டிஎம்கே. ஏங்க காங்கிரஸ் கேட்டது 28 இல்லைங்க, அதிகமா கேட்டாங்கங்க. காங்கிரஸ் 35க்கு மேல கேட்டாங்க. ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து அப்ப நீங்க வந்து கூட இருக்க கட்சிகள்லாம் வந்து நீங்க அப்படியே வந்து கூடயே வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நீங்க வந்து அவனை வந்து பிச்சைக்கான ஆக்கிடுவீங்க. இன்னைக்கு பாருங்க, மனிதநேய மக்கள் கட்சிக்கு வந்து நீங்க அவங்க சொந்த சின்னத்தை நீங்க கண்டெஸ்ட் பண்ண விடல. நீங்க வந்து வைகோ